ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா ஸ்பர் கியர் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பாட் சாலி கொடுத்தாச்சு, நேம் கொடுத்தாச்சு. ஸோ பிளேன் செலக்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நீங்கள் வியூ ஓரியன்டேஷன் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஸோ அதோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 10, அதுக்கப்புறம் ஒரு 50 அந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா இதில் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்குங்க. ஸோ அதை நம்ம கியரோட திக்னஸை முதல்ல செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம அந்த பிளேனில் செலக்ட் பண்ணி அதில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு க்ரூ கட் பண்ணுற மாதிரி, ஒரு அண்டர் கட் எடுக்கிற மாதிரி ஒரு இதுதான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த சர்க்கிள் சைஸ் கொண்டு வரைஞ்சிட்டு ஸோ இந்த சர்க்கிள் வந்து ஒரு 40 அந்த மாதிரி கொடுக்குறேன். 40 mm அந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது நாம் வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு எம்எம் செட் பண்ணுறோம், ஒரு 2 mm வச்சுக்கலாம். சொல்லிட்டு இப்போ நான் அண்டர் கட் கொடுத்தோன்னா ஒரு க்ரூ மாதிரி அந்த இடத்துல கட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது க்ரூ கட் ஆகிருக்கா. இப்போ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மிரர் பண்ண போகிறோம். பிளேன் செலக்ட் பண்ணி மிரர் பண்ண போகிறோம். அந்த அந்த ஹாரிசாண்டல் வெர்டிகலாக இருக்க அந்த பிளேன் அதை செலக்ட் பண்ணோம்னா ஸோ ஆப்போசிட் சைடில் மிரர் ஆயிரும் அது. ஸோ 2 டைம்ஸ் நம்ம பண்ண தேவையில்லை, 2 பக்கமும் மிரர் ஆகிருது உங்களுக்கு அந்த இது. ஸோ இப்போ மறுபடியும் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்து அந்த த்ரெட்டு வரைய போகிறோம். ஸோ அந்த கியரில் உங்களுக்கு ஸ்பர் கியரில் இருக்கும்ல த்ரெட்டு, பால் சக்கரத்தில் வர மாதிரி வரும்ல. ஸோ இப்போ அந்த பார்ட் தான் நம்ம வரைய போகிறோம். ரெஃபரன்ஸ் லைன் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு லைன் ஃபஸ்ட் வந்து இப்போ அந்த த்ரெட்டு நம்ம வரைகிறோன்னு சொன்னோம்ல, அதுதான் இது. ஸோ அந்த ஹைட்டு லென்த்து அதெல்லாம் வந்து கொடுத்துக்குங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் 5, 2.5 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீ இப்போ இதில் வந்து வரைஞ்சிங்கன்னா அந்த லைன் பெண்ட் ஆகும். நீங்கள் எப்படி வேணால் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ பெண்ட் லைட்டாக கர்வ்டாக வரும் அந்த லைன். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் மேலேயே ஒரு சர்க்கிள் ஒன்று வரைய போகிறோம். அந்த ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்தோம்ல அது மேலே இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று வரைய போகிறோம். இப்போது டெலிட் செக்மெண்ட் கொடுத்து நம்ம கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம் குறுக்கில். ஸோ இப்போ வரைஞ்சிட்டு இது ஒரு பார்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இப்போ மற்றதெல்லாம் நம்ம டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ டெலிட் செக்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லைன்ஸை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு பார்ட் மாதிரி நம்மளுக்கு கன்சிடர் ஆச்சா. இப்போ இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் மிரர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே மிரர் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு சென்டர் லைனை டச் பண்ணி சென்டர் லைனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது அப்படியே மிரர் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டு அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு அதே மாதிரி டபுள் சைடு ஈவனாக வந்து எக்ஸ்ட்ரூட் வர மாதிரி கொடுத்துட்டு எம்எம் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ ஒரு டூத் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி, டூப்ளிகேஷன் சொல்ல முடியாது, அதை வந்து ஆக்சிஸில் வந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த கார்னர்லாம் அந்த கர்வ் வரும்ல, அதுக்காக ரவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி 2 பக்கத்துலேயும் ரவுண்ட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போது பேட்டர்ன் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே பேட்டர்ன் இங்கேயும் இந்த எக்ஸ்ட்ரூட் அந்த ஆப்ஷன்லேயும் வரும், மேலேயும் வரும். நீங்கள் எதில் வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு டைமென்ஷன்ஸ் அதில் போய்ட்டு ஆக்சிஸ் மாற்றிக்கோங்க. ஆக்சிஸ் மாற்றிட்டு நம்ம இப்போ இந்த சென்டர் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிகிரி காமிக்கும், 360 டிகிரிக்கும் உங்களுக்கு அந்த டூத் வந்து வரும். ஸோ அது எத்தனை நம்பர் வேணுமோ அத்தனை நம்ம கொடுத்துக்கலாம். 10 கொடுக்குறேன். ஸோ என்ன நிறைய தேவைப்படுது, ஒரு 15 கொடுப்போம். ஓகே, இது ஓகே நினைக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா
ஸோ அந்த ஒரு டூத் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு சுற்றி அந்த ஒரு கியர் ஃபார்ம் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்னென்னா அந்த ரவுண்ட்னஸ் இருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு டூத்தில் மட்டும்தான் அந்த ரவுண்டு இருக்கும். இப்போ நம்ம அதையும் வந்து நம்ம அதே மாதிரி பேட்டர்ன் கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள், அது ஆல்ரெடி வந்துருக்கனால அந்த ரெஃபரன்ஸ் வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகிடுச்சு. ஸோ அப்படின்னு ஓகே கொடுத்தவனுக்கு அது எல்லா டூத்லேயும் அந்த ரவுண்ட்னஸ் வந்துடும். எல்லா டூத்லேயும் அந்த ரவுண்ட்னஸ் வந்துடுச்சு. இதுதான் நம்ம வந்து ஸ்பர் கியர். இதுதான் இதில் நீங்கள் வேணும்னா கீழே வந்து ஒரு சின்னதாக க்ரூ ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். அப்பியரன்ஸில் போயிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெட்டல் இருக்கும், செராமிக் இருக்கும், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு இப்போ நான் வந்து பிரான்ஸ் தான் கொடுக்குறேன். பிரான்ஸ் பாலிஷ்டு கொடுத்துட்டு இதில் வந்து அதை கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் பார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் ஷேடிங் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து ஷேடிங் வித் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அப்படியே வரும் அது. ஸோ இதுதான் ஸ்பர் கியர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.